ஒரு கிராமத்தில் முருகன் என்ற சிற்பி இருந்தார். அவர் தன் வேலையிலும் நேர்மையிலும் மிகவும் உறுதியாக இருந்தார். ஒருமுறை அந்த கிராமத்தில் பல வருடங்களாக மழை பொழியாததால் வறட்சி ஏற்பட்டது. மக்கள் பயந்து ஊரை விட்டுச் செல்லத் தொடங்கினர். மழை பொழியாததற்கு காரணம் கிராம மக்களின் உழைப்பில் ஏற்பட்ட சோர்வுதானா என்று சோதிக்க வருண பகவான் மழை கடவுள் முடிவெடுத்தார். யாரெல்லாம் நம்பிக்கையுடன் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என் அருள் கிட்டும் என்று முடிவெடுத்து அந்த கிராமத்தின் மீது தனது சோதனையை தொடங்கினார். பெரும்பாலானோர் வேலையை நிறுத்திவிட்டு வானத்தை பார்த்தபடி சோர்வடைந்திருந்தனர். ஆனால் சிற்பி முருகன் தான் செதுக்கிக் கொண்டிருந்த ராமர் சிலையை நிறுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் கிராமத்தின் பழைய காய்ந்து போன குளத்தை ஆழப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். மழை வராமல் எதற்காக காய்ந்த குளத்தை ஆழப்படுத்துகிறாய் என்று ஊர் மக்கள் முருகனை கேலி செய்தனர். அதற்கு முருகன், நான் குளத்தை வெட்டுவது மழைக்காக அல்ல, நான் என் கடமையை செய்கிறேன், என் உழைப்பே என் நம்பிக்கை, உழைக்காமல் இருப்பது அவமரியாதை என்று பதிலளித்தார் முருகன். ஒவ்வொரு நாளும் சிலையையும் செதுக்கினார், காய்ந்த குளத்தையும் ஆழமாக தோண்டினார். வெயிலின் பாரம் அவர் உடலை வாட்டியது. சனி பகவானின் பாரத்தை அனுமார் தாங்கியது போல முருகன் வெயிலின் பாரத்தை தாங்கினார். முருகனின் இந்த அசைக்க முடியாத விடாமுயற்சியைக் கண்டு வருண பகவான் வியந்தார். வறட்சி இவனை சோதிக்க முடியவில்லை, இவன் தன் கடமையிலிருந்து இம்மியும் விலகவில்லை என்று உணர்ந்தார் வருண பகவான். உடனடியாக அந்த கிராமத்தில் பெரும் மழையை பொழிந்தார். குளம் முழுவதும் நிரம்பியது. மகிழ்ச்சியில் வருண பகவான் முருகனிடம், உன் பக்தியையும் விடாமுயற்சியையும் கண்டேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு முருகன், என்னைப் போல் தங்கள் கடமையை நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செய்யும் பக்தர்களை எந்த வறட்சியும் சோதனையும் துன்புறுத்தாமல் காக்க வேண்டும் என்று வேண்டினார். வருண பகவானும் அந்த வரத்தை அளித்தார். அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் நம்பிக்கை இழக்காமல் உழைப்பவர்கள் எப்போதும் செழிப்பாக வாழ்ந்தனர். இந்த கதை பிடித்திருந்தால் ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒரு லைக் போட்டுக்கோங்க.